இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, எதுக்கு வர சொன்னீங்க? நீ பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரியே சித்ராவை மணமேடையில் உட்கார வச்சுட்டேன். அப்போ நாம் போட்ட அக்ரிமெண்ட் படி நானும் நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்ல, அதான நியாயம். என்ன இதுல நீ கேட்ட மாதிரியே 10 லட்சம் ரூபா இருக்கு. என்ன எதுக்கு நான் அவசரப்படுறேன்? டேய், அவ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டா, அது மாதிரி நானும் சொன்ன வார்த்தையை காப்பாத்தி நடந்துக்க வேணாம். அதனால தான்டா. கர்ணா, சரி கொடுத்துரு. அண்ணே, நான் கூட இவ சித்ராவை படிக்க வைக்கணும், நாம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது புரட்சி பேசுவான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. பணம் 10 செய்யணும் சும்மாவா சொன்னாங்க? சரி வா, வேலைக்கு போலாம். ஹலோ, சொல்லுங்கப்பா. அம்மாடி, கல்யாணம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்காமா? முகூர்த்தம் நடந்துகிட்டு இருக்குப்பா. நீங்க வந்திருக்கலாம்ல. இல்லம்மா, நேத்து அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் திரும்பவும் அதே கூட்டத்துல வந்து உட்கார்றது மரியாதையா இருக்காதுமா. அதாம்மா வரல. சரிப்பா. அப்புறம் அந்த கிருபா சொன்ன மாதிரியே 10 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டாருப்பா. இப்பதான் காசு என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. என்னது, 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா. அப்போ அந்த பணத்தை கொடுத்து அக்கா கல்யாணத்தை நடத்திடலாம்மா? ஆமாப்பா. ஏமா உன் குரல் வாடி போயிருக்கு? ஏமா, இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏமா, இதுக்காகத்தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏமா உன் குரல்ல ஒரு சந்தோஷமும் இல்லையாமா? அது வந்துப்பா,